வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தது, ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஓப்பனுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் சஸ்டைனபிலிட்டி. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஓப்பனை கிடக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம், ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டு பேருமே ஓப்பனை கிடக்குறாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்றுக்கு ஒருத்தர் மட்டும்தான் ஓப்பனை கடந்திருப்பாங்க, இன்னொருத்தர் ஓப்பனு கீழே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடந்திருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது நம்மளுக்கு எஸ்டர்டே லோ, அதுக்கு கீழே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ ஒரு ஒய்டஸ்ட் ரேஞ்சுடைய பாட்டமே கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ஃபால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ நம்ம லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் சினாரியோ அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியோட நிலைப்பாடு. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி யார், புட் சைடு ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் இருக்குது எப்பயுமே. பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு கால் சைடு குறைஞ்ச அளவுக்கு புட் சைடு பெருசாக இறங்கலை. அப்போ சினாரியோவும் அவங்க சைடு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது ஃபர்தர் ஃபால் ஆனது நடந்திருக்கு. இது வேணால் நம்ம ஒரு தனியாக ஒரு கண்டென்ட்டாக வேணால் போடலாம். அதாவது மார்க்கெட் சினாரியோவையும் அண்ட் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பார்ப்பது. பேசிக்காக ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டனால அதுக்கப்புறம் அதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்துக்கலாம். அப்போ இந்த மார்க்கெட் சினாரியோவும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு, க்ளோசிங் ஐவியை வச்சு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டேட்டாஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நான் தனியாக வேணால் விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ, ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கும் கொஞ்சம் அந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஏன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலில் வர்ற வீடியோ நான் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டேன்னா சீக்கிரமே போட்டுருவேன், இல்லைனா கொஞ்சம் லேட்டர் ஆகும். ஸோ டைம் மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டிருக்கிறது தெரியும். ஏன்னா நம்ம தனியாக இந்த டெலிகிராம் வச்சு ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது முழுக்க முழுக்க அதை சப்ஸ்கிரைபரில் வேற ஒரு வழியில் கொண்டு போயிடுவாங்க. இது பண்ணி டெலிகிராம் சேனல் வச்சுட்டு எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நிறையா தான் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் எங்களுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், சப் ப்ரோக்கர் போட்டு அதில் ஒரு அமௌண்ட், நம்மளுக்கு அது தேவையில்லை. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இதன் மூலியமாக நீங்கள் டேக்அவே எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே எடுக்கிற மாதிரி வால்யூம் இருக்கிறத ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வரும், அந்த டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். வேல்யூ மட்டும் நம்ம எடுக்கணும். வேல்யூ பேஸ் பண்ணி இதில் யார் இருக்காங்க அப்படின்னு. இப்போ நியர்பை ஓரளவுக்கு வேல்யூவில் இருக்கவங்க இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். அப்போ இதில் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 24,888. நியர்பை இருக்கிற புட் ஆப்ஷன் கீழே யாரும் இல்லை, ஐடிஎம் தான் இருக்காங்க. அப்போ 24,900. அதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு 25,000. அப்போ 24,900க்கும் 25,000க்கும் மிட் பாயிண்ட்டு 24,950. இது ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட். ஷார்ட்டஸ்ட் எட்ஜும் இதான். ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய பாட்டம் இது, ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய டாப் இது. அதனுடைய மிட் பாயிண்ட் 24,950. அடுத்ததான் நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜ் யார் இருக்காங்க, நமக்கு 25,300, 24,900. அப்போ கிட்டத்தட்ட அதில் எவ்வளோ இருக்குது, 400. அப்போ 25,100 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஸோ இதில் ரேஞ்சு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும்னா 24,900 புட் ஆப்ஷன் அண்ட் 25,000 கால் ஆப்ஷன். இப்போ 25,000 காலுடைய க்ளோஸ் 131 அப்படின்னா 25,131. 24,900 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 175 அப்படின்னா 24,725. அப்போ இவங்களுடைய ஆடர் ப்ரீமியம் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 300 ரூபா. அப்போ 24,900 மைனஸ் 300, 24,600. சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த 300 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,300.
ஸோ ரேஞ்ச் கொஞ்சம் கீழேயும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சரிங்களா? கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆக போகுது? ஃபால் பெருசாக இருக்குமா, இல்லை இந்த ஃபால் கொடுத்ததே போதுன்னு இதுக்கப்புறம் சைட் வேஸ் போட போகிறாங்களான்னு பார்க்கணும். மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடியது, ஒரு நாள் ஒரு ஃபால் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்க்குறத நிப்பாட்டுங்க. ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தலாம். கால் சைடு 11, புட் சைடு 14, புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றப்ப நாளைக்கு கொஞ்சம் ஓப்பனுக்கு கீழே நின்னால் புட் ஆப்ஷனுக்கு சான்சஸ். இப்போ ஒரு நாள் ஒரு ஃபால் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொமெண்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? இந்த மொமெண்டத்தை கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து குறைந்தபட்ச நாட்கள் ட்ரேட் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டுமே கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அந்த சினாரியோ எப்பப்பெல்லாம் அமையுது அப்படின்றத நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு பெரிய ஃபால் ஆனும் எவ்வளோ பெரிய அப்சைடு போனாலும் உங்களுக்கு உண்டான ரிஸ்க் ரிவார்டு கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அதை வெறும் டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு, சரிங்களா, அதில் ஒரு வேளை நம்ம எடுத்திருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமா, சார் நம்ம பார்க்காம விட்டோமே, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு தோன்றதுன்னா டக்குன்னு அதை வந்து என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வச்சுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன மொமெண்டம் கொடுக்குற மார்க்கெட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா இவ்வளோ பெருசெல்லாம் பிடிக்கவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து பின் பாயிண்ட்டாக ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பின் பாயிண்ட் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லி இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னையவே நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிடலாம். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் தான் சொல்லி தருவேன். இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆனால் அடுத்து எது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது ப்ராபபிலிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியுமோ ஒழிய, இங்கே எக்ஸாக்டாக வந்து நீங்கள் 196ல் 195 சப்போர்ட் எடுக்கும், எக்ஸாக்டாக வந்து 24,825 சப்போர்ட் எடுக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க, யாராலையும் சொல்லவும் முடியாது. முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு காப்பாற்றும். அதுதான் உங்களை மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கும். சரிங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் என்ன சொல்லுது, அதுக்குள்ளே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சான்சஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ண கற்றுக்கங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து 3 மணிக்கு அப்புறம், சார் 3 மணிக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க, ஏன் சார் கொடுக்கல? ஆனால் இன்றைக்கி 0 to ஹீரோ 2 மணிக்கு மேலே கொடுப்பாங்கன்னு நினச்சேன், கொடுக்கல. ஏங்க காலையில் இங்கேருந்து கொடுத்ததெல்லாம் 0 to ஹீரோவா தெரியலையா? நீங்கள் ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து மார்க்கெட் கொடுக்குறது தாங்க என்ட்ரி. நம்ம போய் வந்து என்ட்ரி எடுக்கு, நான் இந்த டயத்துக்கு உள்ளே வந்துட்டேன் என்ட்ரி கொடுக்கலாம் மார்க்கெட், அது ஏதோ ஒரு சில நாட்களில் வரும். இல்லை அந்த ரேஞ்ச் இதோட இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி ஃபர்தராக மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க, இல்லை கட் பண்ணும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த டயத்துக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மொமெண்டமே முடிஞ்சதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ட்ரேடு கட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்காது. என்ன இருக்கோ என்ன நடக்குமோ அந்தந்த டயத்துக்கு நடக்கும். நம்ம அதுக்குள்ளே அவைலபிலிட்டி இருந்தால் ஓகே, ஒரு அலாட் போட்டு வச்சுட்டு நம்மளே டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அந்த டயத்தில் வந்து நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டயத்தில் ட்ரேட் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 56,000 முடிச்சிருக்காங்க. அப்போ 56,000 புட் ஆப்ஷன் அண்டு 56,500 கால் ஆப்ஷன்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ இந்த ஸ்ட்ராங்கிளுக்கு ரெண்டு பக்கம் நம்மளுக்கு என்ன இருக்குது, 500 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 57,030 அண்ட் 55,500. அப்போ இவங்களும் ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவ்ல தான் முடிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்டில் இந்த 1% நெகட்டிவ் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு கீழே இன்னமும் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்துறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய நியூஸ் வந்தால் தான் நடக்கும். சரிங்களா? ஒன்று சைட் வேஸில் போவாங்க, இல்லை அதுக்குள்ளே ஒரு ரிவர்ஸில் கொடுப்பாங்க, இல்லை அதுக்குள்ளே சைட் வேஸில் போய் முடிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, சரிங்களா? பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகெயின் மறுபடியும் ஒரு ஃபால் கொடுக்கணும் அப்படின்றது 50% தான். ஸோ இதுக்குள்ளே அகெயின் உள்ளே வந்து இதுக்குள்ளே முடிச்சு சைட் வேஸ்லேயும் போயிடலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக வந்து ஆப்ஷன் பையர்ஸ், நேற்றுக்கு நம்ம விட்டுட்டோம், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்துடக்கூடாது. டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி.
அடுத்த லெவல் எந்தெந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் போறதுக்கு சான்சஸ் இருக்கா, ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.